ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிலக்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் இப்போ வெங்காய சட்னி சேர்த்துருக்கோம். நிலக்கடலை சட்னிலாம் பண்ணதில்லை. நம்ம வந்து வீட்டில் செய்யாதது வெளியில் என்னைக்காவது சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிருங்களா. எனக்கு அந்த மாதிரி வந்து ஹாஸ்டல் டைம் ஃபேவரெட்டு. ஹாஸ்டலில் தான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. தேர்ஸ்டேனா வந்து தோசை, நிலக்கடலை சட்னி இருக்கும். கொஞ்சம் கேசரி வைப்பாங்க. அந்த கேசரிக்காக சாப்பிட போயிட்டு டேஸ்ட் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்தலாம் தெரியாது. என்ன சட்னி வைக்கும்போது நிலக்கடலை சட்னின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப சாப்பிட்டதுதான். வீட்டில் செரிக்காதுன்னு சொல்லிட்டே செய்யறது இல்லை. சரி இன்னைக்கு செய்வோம். நிலக்கடலை வறுத்தது இருந்துச்சு. சரி இன்னைக்கு இந்த சட்னி டிஃப்ரெண்டாக வைப்போம்னு சொல்லிட்டு வச்சேன். கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் பூண்டுலாம் போட்டுட்டு நிலக்கடலை வறுத்தது இருந்தனால அப்படியே ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் புளி கருவேப்பிலலாம் போட்டு அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் தாளிச்சு கொட்டியாச்சு. தோசைக்கு சூப்பரா இருக்கும். ஆனா நான் காலையில இட்லி தான் செஞ்சேன். சரி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு டேஸ்ட் செம்ம. இட்லிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டாச்சு.